Viewers, today we are going to see 7th Social Science Economics Unit 1 Production. So production அப்படின்னா உற்பத்தி அப்படின்ற பொருள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் ப்ரொடக்ஷன்? உற்பத்தி என்றால் என்ன? Okay students, okay, let's we see the answer. Production is a process of combining various material inputs and immaterial inputs in order to make something for consumption. ஸோ இங்கே கன்சப்ஷன்னா பயன்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட்ஸ் அப்படின்னா நிறைய பொருள்களை சின்ன சின்ன பொருள்களை யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு செயல் தான் இங்கே ப்ரொடக்ஷன், உற்பத்தி அப்படின்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் எடுத்துக்கிறோம், கரும்பு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கரும்பை வந்து நீண்ட காலத்துக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண வச்சிட்டு இருந்து பயன்படுத்த முடியாது. பட் ஆனால் அந்த சுகர் கேனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சுகர், வெல்லம், ஸோ இதெல்லாம் உற்பத்தி பண்ணி நீண்ட காலத்துக்கு கெடாமல் நம்ம அதை பயன்படுத்த முடியும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நிறைய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றும் செயல் தான் இங்கே ப்ரொடக்ஷன், உற்பத்தி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி. வாட் இஸ் யூட்டிலிட்டி? யூட்டிலிட்டி மீன்ஸ் பயன்பாடு, யூஸ் பண்ணுறது, அதுதான் இங்கே யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ யூட்டிலிட்டி மீனிங் என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் ஆர் satisfying power of a product அப்படின்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூட்டிலிட்டி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. வாண்ட், இங்கே வாண்ட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம், தேவைகள். ஸோ தேவைகளை நிறைவேற்றுவது தான் யூட்டிலிட்டி, தேவைகளை நிறைவு செய்வது தான் பயன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டால் மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா யூட்டிலிட்டிக்கு ஃபஸ்ட்டு கான்செப்டே என்னது? வாண்டிங். அந்த வாண்ட் அப்படின்ற தேவை தான். ஸோ ஒரு பொருளோட தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அங்கே மீனிங். ஸோ யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் அ ப்ராடக்ட், தேவையை நிறைவு செய்வதே பயன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. ஓகே லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பயன்பாட்டில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் யூட்டிலிட்டி. இப்போ ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னா வடிவ பயன்பாடு. ஃபார்ம்னா அங்கே ஷேப்பு தான் அர்த்தம், மேத்தமெட்டிக்கலில் வர மாதிரி ஃபார்ம் அப்படின்னா ஷேப் அப்படின்னு அர்த்தம். ஸோ வடிவ பயன்பாடு அப்படின்றது என்னென்னா if the physical form of a commodity is changed, its utility may increase. ஓகேவா? ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படின்றது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் எடுத்துக்கலாம். இப்போ காட்டனோட ஷேப் உனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ காட்டனை நம்ம டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த காட்டனை என்னவா மாற்றுறாங்க? கிளாத்தாக மாற்றுறாங்க. ஓகேவா? ஃபேக்ட்ரியில் கொடுத்து கிளாத்தாக மாற்றுறாங்க. இப்போது கிளாத்ஸை வந்து அதிகமாக வாங்குவாங்க இல்லையா? அதுதான் இங்கே வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஒரு பொருளோட வடிவம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதோட தேவையும் என்ன ஆகும்? அதோட பயன்பாடும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். காட்டனை கிளாத்தாக மாற்றுறாங்க. ஸோ கிளாத்தை எல்லாருமே வாங்குகிறாங்க. ஓகேவா? ஒரு பொருளோட வடிவம் மாறும்போது அதோட பயன்பாடும் அதிகரிக்கும் அப்படின்றது தான் ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் இருக்குது, காட்டனை நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. பட் அந்த காட்டனில் செஞ்ச கிளாத்தை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஷேப் மாறுது, காட்டனோட ஷேப் பார்த்துக்கோ, கிளாத்தோட ஷேப் பார்த்துக்கோ. ஸோ கிளாத் மேட் அப் ஆஃப் காட்டன். ஓகேவா? பட் ஆனால் தேவை வந்து எதுக்கு இருக்குது? அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் புதிய பொருளாக மாறினதுக்கப்புறம் தான் அதோட தேவை நமக்கு ஏற்படுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் த டிமாண்ட் அண்ட் யூஸ் ஆஃப் காட்டன் இன்க்ரீசஸ் இஃப் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளாத்ஸ். இப்போ காட்டனை வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க, பட் காட்டனில் செஞ்ச கிளாத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி. தென் பிளேஸ் யூட்டிலிட்டி. If a commodity is transported from one place to another, its utility may increase அப்படின்றாங்க.
ஓகேவா? ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அதன் யூட்டிலிட்டி, அதோட பயன்பாடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ரைஸை வந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதோட பயன்பாடு அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக நெல் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன். ஓகேவா? இங்கே வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அதே பொருளை நான் கேரளாவில் எடுத்துகிட்டு போய் விற்கிறப்போ அங்கே வந்து வேறு ஏதாச்சும் உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஸோ நெல்லோட உற்பத்தி கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம நெல்லை எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறப்போ அதோட தேவை வந்து அதிகமாக இருக்கும். எல்லோரும் வாங்குவாங்க இல்லையா? அதுதான் ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு அதோட பயன்பாடு இருக்கும் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள். Okay, and then time utility. If the commodity is stored for future usage, its utility may increase அப்படின்றாங்க. அதாவது நேர பயன்பாடு அப்படின்வாங்க. For example, agricultural commodities which are used by the consumers throughout the year like paddy, wheat are stored for future use, its utility increases அப்படின்றாங்க. எதிர்கால தேவைக்காக ஒரு பொருளை வந்து பாதுகாத்து வைக்கிறோம். அந்த பொருள் ஃப்யூச்சரில் தேவையாக இருக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய குடோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? லைக் நெல் இருக்கணும் இல்லையா? ஸோ பேடி, நெல், கோதுமை, ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய உற்பத்தி ஆகுதுன்னா அதை அப்படியே எல்லாருக்கும் கொடுக்காம அதை நிறைய சேஃபாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ தேவையாக இருக்கிற டைமில் அதை எடுத்து என்ன பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் சொல்லலாம், பேடி சொல்லலாம், வீட் சொல்லலாம், இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் தென் ஸோ இதெல்லாமே வந்து டைம் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், do you know என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் எக்கனாமி இஸ் அ மிக்ஸ்டு எக்கனாமி, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் கோஎக்ஸிஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ இப்போ எக்கனாமி அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்திய பொருளாதாரம் என்பது மிக்ஸ்டு எக்கனாமி, அதாவது கலப்பு பொருளாதாரத்தை சார்ந்தது. ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் கோஎக்ஸிஸ்ட், அதாவது கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா தனியார் துறையும் இருக்கும், கவர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் எந்த எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் எக்கனாமியா பப்ளிக் எக்கனாமியா அப்படின்னா ப்ரைவேட் செக்டரா பப்ளிக் செக்டரா அப்படின்னா ரெண்டுமே இருக்குது. அதனால தான் இந்தியன் எக்கனாமி இஸ் known as mixed economy அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பு பொருளாதாரத்தை சார்ந்தது தான் நம்ம இந்தியா. ஓகே, தென் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ உற்பத்தியில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன், முதல்நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் செகண்டரி ப்ரொடக்ஷன், இரண்டாம் நிலை உற்பத்தி. தேர்ட் ஒன் என்னென்னா மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டெரிட்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்றை பார்க்கலாம். ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் விச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் டைரக்ட்லி யூஸ்டு. சின்ஸ் அக்ரிகல்ச்சரல் இஸ் கிவன் prime importance, it is also referred as agricultural sector production அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி ப்ரொடக்ஷன் முதல்நிலை உற்பத்தி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதாவது இயற்கையான நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை, ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம். ஸோ விவசாயம் வந்து இயற்கையை சார்ந்ததாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த விவசாயம் பண்ணுறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்டிங், அதாவது ஃபாரஸ்ட்ரி அப்படின்வாங்க, காட்டு தொழில் செய்வாங்க இல்லையா? மரம் வெட்டுறது, அந்த மரத்தை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறது, அதாக இருக்கட்டும். தென் ஃபிஷ்ஷிங், மீன்பிடி தொழில். அண்ட் தென் மைனிங் அப்படின்றாங்க. மைனிங் அப்படின்னா சுரங்க தொழில். ஸோ இந்த தொழில், இந்த 4 தொழில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க, முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த தொழில் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஒன்று, ஃபாரஸ்ட்ரி ஒன்று, ஃபிஷ்ஷிங் ஒன்று, மைனிங் ஒன்று. ஸோ ஏன்னா இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது? நேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நேச்சரை பேஸ் பண்ணி இருக்கிற தொழிலை என்ன சொல்கிறாங்க? ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ஓகேவா? தென் செகண்ட் ஒன் செகண்டரி ப்ரொடக்ஷன். இப்போ செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னென்னா த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் பை யூஸிங் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் as a raw material is known as secondary level
production. Since industries are given prime importance, it is also referred as industrial sector production அப்படின்றாங்க. அதாவது இந்த பிரைமரி செக்டர் பிரைமரி ப்ரொடக்ஷனை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ஓகேவா ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க மாற்றுறாங்க பார்த்தியா. ஸோ அந்த செக்டர் அந்த துறையை தான் இங்கே செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ அதாவது இது இண்டஸ்ட்ரியல் நிறைய நிறுவனங்கள் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரைமரி செக்டர் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் என்ன விவசாயத்தில் என்ன வருது, ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறேன், காட்டன் எடுத்துக்கிறேன். அது வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன் காட்டன் அப்படின்றது. ஏன்னா விவசாயத்துறையை சார்ந்தது இல்லையா. இப்போ அந்த காட்டனை யார் வாங்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரி வாங்குது, ஒரு நிறுவனம் ஒரு ஃபேக்ட்ரி வந்து அதை வாங்கி அதை என்னவா மாற்றுது, கிளாத்தாக மாற்றுது இல்லையா. ஸோ அந்த கிளாத்தை ரா மெட்டீரியல் ப்ரைமரி ப்ராடக்ஷன்கிட்டேருந்து ரா மெட்டீரியலை வாங்கி இவங்க ஒரு புதிய பொருளாக மாற்றுறாங்க பார்த்தியா. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்க்கலாம். காட்டன் கொடுத்துருக்காங்க. காட்டனை வந்து செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷன் வாங்கி கிளாத்தாக மாற்றுறாங்க. ஓகேவா. அதனால் இண்டஸ்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் கம்ஸ் அண்டர் செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை நிறுவனம் சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் ஓர் இரும்பு தாது இருக்குது. இரும்பு தாதை வந்து என்ன பண்ணுறாங்க, சுரங்கத்திலேருந்து பூமிக்கு அடியிலேருந்து நோண்டி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து அயன் ஓரை எடுக்கிறது வந்து ப்ரைமரி செக்டர் தான், அதாவது ப்ரைமரி ப்ரொடக்ஷன் தான். பட் அந்த அயன் ஓரை யூஸ் பண்ணி நிறைய இரும்பு பொருள், இரும்பு சார்ந்த நிறைய கம்பி செய்கிறாங்க, நிறைய மெட்டீரியல் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாத்திர கம்பெனி தான் யாருங்க, செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டெரிட்டரி ப்ரொடக்ஷன். ஸோ இதை வந்து மூன்றாம் நிலை உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி ப்ரொடக்ஷன் இஸ் நோன் அஸ் த சர்வீஸ் which are not visible rendered by the teachers, doctors, etc. or to the economy, banking, insurance, education, health and defense, etc. or example to service sector. அதாவது டெரிட்டரி ப்ரொடக்ஷனை என்ன சொல்லுவாங்கன்னா சர்வீஸ், சேவை துறை அப்படின்னு சொல்லுவாங்களாம் சிம்பிளாக. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சர்வீஸை டைரெக்டாக யாருக்கு கொடுப்பாங்க, கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பணம் சார்ந்த விஷயங்களையும் சேவை சார்ந்த விஷயங்களையும் மக்களுக்கு பரிமாற்றம் செய்கிறவங்க தான் யார் இங்கே டெரிட்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ். இப்போ டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா. அதுதான் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஃபென்ஸ், ஆர்மி, போலீஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இவங்க எல்லாமே. அண்ட் தென் பேங்கிங், இப்போ பேங்க்கில் வேலை செய்கிறவங்க. அண்ட் தென் இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் கல்வித்துறையில் இருக்கிறவங்க, ஹெல்த் அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்றாங்க, உடல் நலம் பாதுகாப்பு மற்றும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாரையும் என்ன சொல்லுவாங்கன்னா சேவைத்துறை இல்லைன்னா டெரிட்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உற்பத்தி காரணிகளை அங்கே ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னென்னா நிலம். ஓகேவா. நிலம் அப்படின்னா லேண்டு. அண்ட் தென் லேபர் அப்படின்னா அங்கே உழைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஒர்க்கு தான் அங்கே லேபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், மொத்தம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் 4 இருக்குது. ஒன்று லேண்ட், லேபர், தேர்ட் ஒன் வந்து கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அப்படின்னா அங்கே என்ன தெரியுமா, மூலதனம் அப்படின்வாங்க. ஓகேவா. கேபிட்டல் அப்படின்னா மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்வாங்க. ஆர்கனைசேஷன் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்வாங்க. ஓகேவா. செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.